Hello guys, welcome to கிஷோர் பவி vlogs. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பாலியம் கோவில் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் திருவிழா தான் நடந்துச்சு. ஸோ அந்த கோவிலில் தான் ரா ஃபுட்டேஜ். நான் எதுவும் வந்து கட்டோ க்ரப்போ எதுவுமே பண்ணல, ரா ஃபுட்டேஜ். நாங்கள் என்னென்ன பார்த்தனோ அதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாய்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். அங்கே அவ்வளோ கூட்டம். ஸோ சுத்தமாக பேசுனா எதுவுமே கேட்டிருக்காது, மைக்கு போனால் வேலைக்காக இருக்காது. ஸோ நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட நிறைய யூடியூபர்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களாம் நான் யூடியூப் வச்சு நான் வீடியோவில் காட்டல. ஸோ வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்து சாமி வந்து பரப்பிடும். ஸோ எல்லோரும் இப்போ நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்ட அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு நீங்கள் லைவாக பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஆண்டாக வந்து ஒரு 6 வருஷமாக நடக்காமல் இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதனால தான் ரொம்ப கிராண்டாக நடந்தது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ரொம்ப கூட்டமாக வந்து சுத்தமாக முடியல, வீடியோவே சுத்தமாக எடுக்க முடியல. எதுவும் என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு எதனா நிறைய குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வாங்க வீடியோவை இப்போ என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக வீடியோ பாருங்கள். வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களே நேரில் போன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் வெளியே. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க வேண்டுதலில் வந்து வெளிச்சல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த வருஷத்துக்கு ஒரு இது பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடந்தது. ஏன்னா அந்த 6 வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ கோவிட் உங்களால் தெரிஞ்சு ரொம்ப நல்லா தெரியும், கோவிட் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கவே இல்லை. ஸோ 6 வருஷம் கழிச்சு இப்போ நடந்ததுனால ரொம்பவே கிராண்டாக நடந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க கோவிலுக்கு, நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க, அவங்க வேண்டுதல் வந்து செலுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட வெளியே தான் இருக்கும். கோவில் வெளியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவங்களோட வேண்டுதலில் வந்து நிறைவேற்றிட்டு, அதாவது இந்த அழகை குத்துறதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் வெளியே வராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அழகெல்லாம் குத்திட்டு வருவாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெளியெல்லாம் ஊர்வலம் போவாங்க. அதுதான் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலி அம்மன் இவங்க தான் வந்து இந்த கதையோட ஹீரோ மாதிரி சொல்லலாம். இவங்க தான் வந்து இந்த கோவில் வந்து மூல சந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாலி அம்மன். ஸோ இவங்க காலை தான் இப்போ எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்க இப்போ வெளியே கிளம்பிட்டாங்க ஊர்வலத்துக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தீச்சட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ சாமிக்கு தான் ஊர்வலம் வந்திருக்கு உள்ள. ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம ஃபுல் திருவிழா வந்து ஆரம்பிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ வந்து. ஸோ நான் எவ்வளோக்கு நான் ட்ராப் பண்ண முடியுமோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே நிறைய பேர் வந்து விதவிதமான வேண்டுதல்லாம் செலுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். இப்போ அங்கே வந்து மாலை தூக்கி போடுவோம். கரெக்டாக வந்து அது சாமி மேலே வந்து மாலை விழணும். ஸோ அதுக்கு தான் நான் சரி ஃபுல்லாக காட்டல. சரி காட்டக்கூடாதான்னு தெரில, அதனால் நான் ஃபுல்லாக காட்டல. ஸோ நான் பாதியிலே நான் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு அப்படியே நம்ம போவோம். ஊர்வலம் போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. அங்கே மைக்கெலாம் வச்சு பேசியிருந்தா சுத்தமாக இது எதுவுமே கேட்டிருக்காது உங்களுக்கு. வெறும் இது வந்து தான் கேட்டிருப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் ஓவர் வந்து நான் கொடுக்குறேன்னு. இல்லைனா எனக்கு வந்து அந்த இதில் போய் தான் பேசணுன்னு ஒரு ஐடியா. ஸோ பார்த்தீங்கன்னா அது பேச முடியல, பேசுகிற மாதிரி சூழ்நிலை அங்கே அமையலை. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரில் பண்ணலாம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். இந்த வீடியோ எப்படி வரும்னு தெரியல. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்ஸ், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைக் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து கோவிலுக்கு வர முடியாததுக்காக தான் இந்த கோவில். ஏன்னா சில பேர் வந்து வர முடியாத சூழ்நிலை, நாங்கள் அவ்வளோ கூட்டமாக இருந்தது.
அதனால தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கெரகம்னு சொல்லுவாங்க, கெரகம்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த வருஷம் வருஷம் இது எதுவும் கொண்டு போவாங்க. இது கொண்டு போய்ட்டு அதான் அந்த ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டே இது மொத்தம் வந்து 2 days நடக்கும் இந்த இந்த திருவிழா. இது வந்து டே 1 ஓகேங்களா, டே 1 வச்சுக்கலாம். ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா இந்த கெரகம் வந்து போய்ட்டு ஊர் ஃபுல்லாக அது வந்து இங்கே லீவாக்குள்ள இருக்க அந்த சரௌண்டிங்லாம் போய்ட்டு சுற்றிட்டு லாஸ்ட்டாக கோவிலுக்கு வரும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் அதை சுற்றுறதுல நான் பின்னாடியே போயிருப்பேன். பின்னாடியே போய்ட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ காட்டியிருக்கேன், பாருங்கள். ஸோ கேஸ் இப்போ நான் வந்து பால்யமன் வந்து நான் நேரில் ஆச்சு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க, பார்க்க முடியாதவங்க பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். இது பார்த்தீங்கன்னா இந்த கொலன்னு சொல்கிறோம், இது நம்ம ஃப்ரெண்டு. நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். அந்த கூட்டத்தை சுத்தமாக முடியலைங்க. எனக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. என்னடா அது ஃபோட்டோ கேமரா வச்சு நம்ம சுற்றிட்டுருக்கோம் கோவிலுக்கு வந்து அப்படின்னு தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பார்க்குறது வந்து எல்லோரும் பார்க்கணும் இல்லையா, அதனால தான் வந்து நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா லைவ்லாம் போட்டாங்க, ஆனால் என்னால் லைவ் போட முடியல. அதனால் வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். லைவ் போட்டிங்கன்னா வந்து அதில் வந்து இந்த அளவுக்கு காட்டுவாங்களா தெரியாது, சாத்தியமாக செஞ்சுருக்காது. அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டுடலாம். அதுக்காக தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துட்டேன். என் ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லை, அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன், பாருங்கள். நல்லபடியாக வர நல்லபடியாக போகலாம். அதை புரிஞ்சுங்க. அதுக்கு ஓரமாக ஒதுக்கி அந்த புதியாக நடந்து போகணும். அதை புரிஞ்சுங்க.
जी आए बोलो
அவர் இது பண்றாரு. பாப்பா பாத்தீங்கன்னா இங்க கூட்டுவாங்க ஏமா நீ பேரே வயசு வா வா அமிஷன் வந்துங்க அமிஷன் வந்து வருங்க ஏய் கிளம்பு அந்த பின்னாலே திரும்ப போறோம் அத வந்து பக்கத்துல போறோம் அமிஷன் வந்து பைசா போறோம் வழி தெரியும்
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் வெளியே பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள யாரோ ஒரு குடிகாரன் வந்து உள்ளே வந்துட்டான். அதனால் எல்லாம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அடித்து தோத்துறாங்க. அதுவும் தப்பு தான், ஆனால் அவன் போனது தப்பு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ள நீ என்னடா கோவில் உள்ள பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உள்ள அன்னதானம் சாப்பிட வந்துட்டேன். இங்கே வந்து வருஷம் தீமிதி வந்து பார்த்திங்கன்னா சோலாபூரி போடுவாங்க, அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் நான் சோலாபூரி சாப்பிட்டு நான் லைனில் நின்ட்டேன். ஸோ நிற்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், ஸோ அதனால் வீடியோ எடுத்துடலாம், மக்கள் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஸோ காய்ஸ் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பேர் கடைசியாக வந்து அது பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த காவடி சொல்லுவாங்க, அதை வச்சு இது பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அப்புறம் நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் நம்ம கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணதுனால 44 வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ நானே ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா சோளாபுரியை வாங்கிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள் சோளாபுரி வாங்கிட்டு போகிறா பாருங்கள் ஜாலியாக. ஸோ அதனால் அவனும் ஒரு பக்கம் கிளம்பிட்டான், நானும் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ரோடே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. ஒரு ஈக்க கூட இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வண்டிலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா Day 2 இருக்கும். Day 2 மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் போடுறேன். ஸோ Day 2 மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். பாய்.